நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. என்னடா இப்படிலாம் சீன் கொண்டு வரீங்களே, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு எல்லாருமே ஒன்றா நடந்து போய்கிட்டு இருக்க. அப்போ அவங்க அத்தை சொல்கிறாங்க, சண்முகா வெயில் மண்டையை பொழக்கடா, எதுக்கு நடந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னதும், இந்த வெயிலோட அனலை விட என் அம்மா மனசில் இருக்கிற அனல் ரொம்ப அதிகத்தை, அதனால இந்த ஊருக்காரங்க முன்னாடி என் அம்மா தலை நிமிர்ந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சண்முகம் இருந்தாலும் ரொம்ப வெயில் அடிக்கடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நீ சொல்கிறது சரிதான், சரி வாங்க பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தானே நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒன்றா நடந்து வர, அம்மா நான் தான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், மறுபடியும் எதுக்கு முக்காடு போட்டு நடந்து வர, அதெல்லாம் கம்பீரமாக நடந்துவோமா அப்படின்னு சொல்லிட்டு கனி செல்ல, ஐயோ நான் பெத்த வைரம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்துட்டு கனியை கொஞ்சிறாங்க. அடுத்து வந்துட்டு அங்கே சோனமுத்தான்னு ஒருத்தங்க போக நம்ம சண்முகம் வந்துட்டு கூப்பிட்றாரு, ஏலே சோனமுத்தா நீ தானே என் அம்மையை பற்றி தப்பாக பேசினேன், இப்போ புரியுதா என் அம்மா யாருன்னு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னை மன்னிச்சிருங்கம்மா, அந்த நாசமாக போன சவுந்தரபாண்டி பேச்சு கேட்டு உங்களை நான் வந்துட்டு தப்பாக வந்துட்டு பேசிட்டேன், நான் இனிமேலாம் அப்படி பேசவே மாட்டேன், இப்போ தான் நீங்கள் உத்தமின்னு இந்த ஊருக்கே தெரிஞ்சிருச்சே, நீங்க வந்துட்டு சாமி மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்ல, சொன்னமுந்தா போச்சா போ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து நடந்து வராங்க. அடுத்து பொம்பளைங்கெல்லாம் நடந்து வர, சூடாமணி அந்த கிறுக்கு பயிலால எப்பேற்பட்ட கஷ்டத்தெல்லாம் நீ தாண்டி வந்திருக்கத்தா, இது தெரியாம உன்னை எப்படியெல்லாம் தப்பா பேசிட்டோம், அதான் அந்த சீதை தீ குளிச்ச மாதிரி நீ நிரூபிச்சு காத்திட்டியேத்தா, இனிமே நீ தான் இந்த ஊருக்கே வந்துட்டு ஒரு முன்னோடியான பெண்மணி எங்களுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, போங்க போங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை அமுச்சு விட்டுட்டு அப்படியே எல்லாம் கெத்தாக நடந்து போயிட்டு வீட்டு பக்கத்தில் வந்தால் அந்த இடத்துல வந்துட்டு முத்துப்பாண்டி நின்றுட்டு இருக்காங்க. அத்தை இங்கே பாரு உங்க மவன் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இசைக்கு சொல்ல, ஏலே முத்துப்பாண்டி இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ சொல்லியிருந்தானா நாங்கள் வெள்ளனை வந்திருப்போம்ல, கோயிலுக்கு போனோடா அப்படின்ற மாதிரி சொன்னதும், சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூப்பிடுறாங்க. ஏய் வீட்டுக்கா, நானா வல்லடே இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பரணி சொல்கிறாங்க, ஏய் என்ன ஓ மச்சான் வந்திருக்காங்க, நீ படுக்க அமைதியாக நின்றுட்டு இருக்க, கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, வா அப்படின்ற மாதிரி சொல்ல, மச்சான் சொல்லி கூப்பிடு அப்படின்ற மாதிரி வர்ணி சொன்னதுமே, வாங்க மச்சான் அப்படின்ற மாதிரி சண்முகம் சொல்கிறாரு. அடுத்து வந்துட்டு இங்கிட்டு கனி சொல்கிறாங்க, யாரை பக்கம் வந்தீங்க, அக்காவை பக்கவா, அக்காவை பார்க்காம இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, கழுது மாப்பிள்ளை இன்னைக்கு பாட்டி வச்சுட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க, மாப்பிள்ளை வாங்க வீட்டுக்குள்ளே போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லதும், இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ரத்னா மாப்பிள்ளை வெளியிலே நிற்காரு, கதவை திறந்து விடுமா அப்படின்னு சொன்னதும், ரத்னா வந்துட்டு கதவெல்லாம் திறந்து விட, இல்லை நான் வீட்டுக்கு போறேன் அம்மா நீ வா அப்படின்ற மாதிரி கூப்பிட, நாளா வரல வேணா நான் இசைக்கு வேணா கூட்டு போ அப்படின்ற மாதிரி சொன்னது. கனி சொல்றாங்க, அக்காவோட கைப்பக்குவம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதும், இசைக்கு போல அவன் உன்னை கூப்பிட முடியாம தான் நிற்கான் அப்படின்ற மாதிரி சொன்னது. சரிதான் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டியோட வண்டியில் ஏறி உட்காந்து கிளம்ப எல்லாருமே வந்துட்டு டாட்டா போட்டு அமுச்சு விடுறாங்க. ஒழுங்கா என்னை இடிக்காம வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முத்துப்பாண்டி மிரட்டியே கூட்டு போய்கிட்டு இருக்கேன். மிடிக்காம எப்படி வர்றது, நான் என்ன பொதி மூட்டையா இடிக்காம வர்றதுக்கு, மேடு பொருளெல்லாம் வருதுல, பிரேக் போடாம போங்க அப்பதான் இடிக்காம வர முடியும் அப்படின்னு சொல்ல, பிரேக் போடாம எப்படி வண்டி ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்ல, அப்புறம் எப்படி நான் பிடிக்காம உட்காந்து வர முடியும் அப்படின்னு சொன்னது. அங்கிட்டு போற ஒரு அக்கா, இசைக்கு எங்க போற அப்படின்னு கேட்க, இது என் புருஷன், நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்ல, அமைதியா வாட்டி அப்படின்ற மாதிரி முத்துப்பாண்டி திட்டியே கூட்டு போய்கிட்டு இருக்கா. இடிக்காமவா அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு கீழே விழுகிற மாதிரி போயிடுறாங்க. பார்த்து சரி தோலை பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, இசைக்கு சந்தோஷமாயிடுது. தோலை பிடிச்சிக்கிறவ அப்படின்னு சொன்னது, என்ன வாயை பழக்கிற, கீழே விழுகாம பிடிச்சிக்கோ தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இசைக்கே வந்துட்டு தோளில் கை வச்சுக்கிற பயங்கர சாங்லாம் ஓட ஆரம்பிச்சிருது. காட்டு பயல கொஞ்சி போடா என்ன ஒரு காணி அப்படின்னு பாட்டு படிச்சுக்கிட்டே வீடு வரைக்கும் போக, அங்கிட்டு சிவபாலனுக்கு வயிறு பசி தாங்க முடியல. ஐயோ பசிக்குதே, அம்மா வேற என்னை வீட்டுக்கு வராதேன்னு சொல்லிடுச்சு, இங்கே நான் யார்கிட்ட போய் சோறு கேட்பேன் அப்படின்னு நின்றுக்கிட்டு இருக்க. ரெண்டு பேருமே வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க, அதாவது இசைக்கியும் முத்துப்பாண்டியும். ஆனால் வண்டியை விட்டு இறங்காமலே அவர் வந்துட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்க மாதிரியே போஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கு, இசைக்கு வந்துட்டு வண்டியில் போகிற மாதிரியே போஸில் உட்காந்துக்கிட்டு இருக்க. பாத்தியா ரெண்டு பேத்துக்கு லவ்ஸை, நான் இங்கே வயிறு பசியில் இருக்கேன், வீட்டுக்கு வந்தது கூட தெரியாமல் ரெண்டு டூயட் படிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஓல்டவுன் கடைசி ஸ்டாப் வந்துருச்சு, இறங்குறவங்க இறங்கிக்கலாம் அப்படின்னு சிவபாலன் சொல்ல, அப்போதான் இசைக்கே வந்துட்டு ஐயா இங்கே வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு இசைக்கு வெக்கத்தில் ஓட, அண்ணி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்துட்டு என்னன்னே லவ்ஸா அப்படின்னு கேட்க, இடைப்படா அப்படின்னு சொல்ல, அண்ணி நான் போயிட்டு வரேன் சமைச்சிட்டு கூப்பிடுங்க, எதுக்கு காதல் ஜோடிகளுக்கு மத்தியில் நம்ம அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிவபாலன் அங்கேருந்து கிளம்பிடுறேன். இங்கிட்ட இசைக்கு வந்துட்டு பைக்கில் வந்த யாபத்தில் பாலை பொங்க விடுறாங்க, டீ போடுறாங்க, அவங்க கொண்டே கொடுத்து நான் சமைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்த சைடு சண்முகத்தோட வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பரணி அவங்க அத்தைக்கு கால் அமுச்சு விட்டுட்டு இருக்கா. அத்தா அதெல்லாம் வேணாம் அப்படின்றாங்க. சும்மா இருங்க, பொம்பளைங்கன்னா மேக்கப் போட்டுக்கணும், தன்னை அலங்காரம் பண்ணிக்கணும், இதை தான் நினைப்பாங்க, என்ன நீங்கள் அந்த காலத்து ஆள் மாதிரி அதெல்லாம் வேணான்றீங்க, காலெல்லாம் நான் பிடிச்சி விட்றேன் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு ரெண்டு போலீஸ்காரங்க வர்றாங்க. என்ன சூடாமணி எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, இவங்க எங்கள் ஜெயிலரு அப்படின்ற மாதிரி சொன்னதும், இல்லை பரோலுக்கு வந்து 20 நாள் ஆயிடுச்சு, இன்னும் 10 நாள் தான் இருக்குது, இங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு இவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை, இங்கே தான் இருக்காங்க
வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அதை நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு சூடாமணி நீ குடும்பத்தோடு இருக்கிற பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது, கூடிய சீக்கிரம் இந்த கேஸ்லேருந்து வெளியில் வர வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போக முத்துப்பாண்டி வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கி ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் சவுந்தரபாண்டி பார்த்து முறைச்ச மணிக்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிஞ்சிருது.